Hi guys, இது நம்ம சேனல் கத்துக்க நிறைய இருக்கு. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற அட்டாக்கோட நேம் brute force attack. கையில ஒரு நோட் அண்ட் பென் வச்சுக்கோங்க. வீடியோ மட்டும் பார்க்காம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே நோட் பண்ணிட்டே வாங்க. டெஃபினிஷன்ஸ், எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு எல்லாமே பார்க்க போறோம். அண்ட் இந்த டீடைல்ஸ் எல்லாமே PDF வேணும் அப்படினாலும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோல brute force attackனா என்ன, அதோட டைப்ஸ் என்ன, அண்ட் நம்ம எல்லா வீடியோலயும் பார்க்குற மாதிரி அந்த அட்டாக்ல இருந்து எப்படி ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன். brute force attackனா என்ன? வாட் இஸ் brute force attack? நம்ம யூஸ் பண்ற டிவைசஸ், அதாவது ஃபோன், லேப்டாப், டேபு, கம்ப்யூட்டர், இந்த டிவைஸ் எல்லாத்துக்குமே நம்ம பாஸ்வேர்ட் போட்டு செக்யூரா வச்சிருப்போம். மற்றவங்க நமக்கு தெரியாம நம்ம ஃபோனோ எதையோ எடுத்து பாத்திரக்கூடாது அப்படின்றதுக்காக. ஆனா ஹேக்கர் அந்த பாஸ்வேர்டை கிராக் பண்ணி, கிராக் அப்படின்னா ஒன்றும் இல்லை, கண்டுபிடிக்கிறது தான். ஸோ அந்த பாஸ்வேர்டை கண்டுபிடிச்சு உங்க ஃபோனை ஹேக் பண்றது தான் brute force attack. இந்த மாதிரி டிவைசஸை ஹேக் பண்றதுக்கு பல விதம் இருக்கு. ஆனா எக்ஸாக்டா அந்த பாஸ்வேர்டை மட்டும் கிராக் பண்ணி உங்களோட டிவைசஸை ஹேக் பண்றது தான் brute force attack. brute force attack பொறுத்தவரை நீங்க போட்டிருக்கிற பாஸ்வேர்ட் சின்னதா இருந்தா கிராக் பண்றது ரொம்ப ஈஸி, பெருசா இருந்தா கிராக் பண்றது கொஞ்சம் கஷ்டம், பட் கிராக் பண்ணிடலாம். சரி, அது எப்படிலாம் கிராக் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, அப்படி கிராக் பண்றதுக்கு ஒரு ரகரகமா பல டைப்ஸ்லாம் இருக்கு. ஒரு சின்ன குறிப்பு, பாஸ்வேர்டை கிராக் பண்றதுக்கு பல காம்பினேஷன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. காம்பினேஷன்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம எப்படி பாஸ்வேர்டு போட போறோம்னா, எப்படியும் இந்த கீபோர்டில் இருக்கிற நம்பர், சிம்பிள், லெட்டர்ஸ் இதை வச்சு தான் பாஸ்வேர்டே போட போறோம். ஸோ இது மூணையும் மாற்றி மாற்றி போடும்போது ஏதோ ஒரு இடத்துல நம்ம பாஸ்வேர்டோட காம்பினேஷன் கிடைச்சிரும். அப்படிதான் அந்த பாஸ்வேர்டை கிராக் பண்ணுவாங்க. ஸோ முக்கியமாக ஹேக்கர்ஸ் பாஸ்வேர்டை ஹேக் பண்ணுறதுக்கு கையில் எழுதிலாம் ஹேக் பண்ண மாட்டாங்க. இது எல்லாத்துக்குமே ஆட்டோமேட்டட் சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. அது மூலயமா தான் ஹேக்கர்ஸ் நம்மளோட பாஸ்வேர்டை கிராக் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ அந்த டைப்ஸ்லாம் என்ன அப்படின்னு ஒன்றா பார்க்கலாம். மொத்தமாக 5 டைப். அதில் ஃபர்ஸ்ட் டைப் சிம்பிள் brute force attack. இந்த அட்டாக்ல ஹேக்கர் இருக்கிற எல்லா காம்பினேஷன்ஸையும் ட்ரை பண்ணுவாங்க. அதாவது நம்பர், சிம்பிள், லெட்டர்ஸ் அப்படின்ற எல்லா காம்பினேஷன்ஸையுமே மாற்றி மாற்றி போட்டு நம்மளோட பாஸ்வேர்டை கிராக் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த வீடியோ பார்க்குற உங்கள்கிட்டே கேட்குறேனே, உங்களோட ஃபோனில் எத்தனை பேர் பின்னு மட்டும் போட்டு வச்சுருக்கீங்க? வெறும் ஒரு 4 டிஜிட் பின்னோ 5 டிஜிட் பின்னோ. இப்போ ஒரு 4 டிஜிட் பின் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த 4 டிஜிட் பின்னோட பாஸ்வேர்ட் 4567. ஓகேவா? இப்போ இந்த பாஸ்வேர்டை கிராக் பண்றதுக்கு 00000001 அப்படின்னு ஆரம்பிச்சு 9999 வரைக்கும் இந்த காம்பினேஷன்ஸை ஃபர்ஸ்ட் நம்பர்ல ட்ரை பண்ணுவாங்க. அடுத்து அப்படியே அந்த நம்பரோட லெட்டர், அப்படியே அந்த நம்பர் லெட்டரோட சிம்பிள் இதெல்லாமே மிக்ஸ் ஆகி போய்கிட்டே இருக்கும். ஆனா நம்ம இங்க போட்டிருக்கிறது வெறும் 4 நம்பரை மட்டும்தான். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த நம்பர்லாம் மாத்தி மாத்தி ட்ரை பண்ணும் போதே நம்மளோட பாஸ்வேர்ட் கிராக் ஆயிரும். அதாவது பாஸ்வேர்டை கண்டுபிடிச்சிருவாங்க. இல்லை, நான் நம்பர் மட்டும் போடல, நான் லெட்டரும் சேர்த்து போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னா, இந்த நம்பர் காம்பினேஷனுக்கு அப்புறம் நம்ம லெட்டரோட சேர்த்து ட்ரை பண்ணுவாங்க இல்லையா, நம்பர் லெட்டர், அப்படி கிராக் பண்ணும்போது நம்மளோட பாஸ்வேர்ட் எப்படியும் அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ இப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் சிம்பிள் brute force attack. அடுத்து டைப் 2 டிக்ஷனரி அட்டாக். டிக்ஷனரி அட்டாக்ல என்ன நடக்கும் அப்படின்னா, லாஸ்ட் அட்டாக்ல பார்த்த மாதிரி எல்லா லெட்டர்ஸ், நம்பர், சிம்பிள்ஸ் அப்படின்னு வச்சு இவங்க பாஸ்வேர்டை கிராக் பண்ண மாட்டாங்க. அதுக்கு பதிலா இந்த ஹேக்கர் கிட்ட ஒரு லிஸ்ட் இருக்கும். அந்த லிஸ்ட்ல இருக்கிற பாஸ்வேர்டை வச்சு மட்டுமே மற்றவங்களோட பாஸ்வேர்டை கிராக் பண்ணுவாங்க. அதாவது அந்த லிஸ்ட்ல இருக்கிற அதே பாஸ்வேர்ட் நீங்களும் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட பாஸ்வேர்ட் ஈஸியா கிராக் ஆயிரும். அப்படி அந்த லிஸ்ட்ல என்னதான் பாஸ்வேர்ட்ஸ்லாம் இருக்கும்னு பார்த்தா, மூவிஸோட நேமை பாஸ்வேர்டா வச்சிருப்போம்ல, அதெல்லாம் இருக்கும். பெட்ஸோட நேம், ஆக்டர்ஸோட நேமு, ஷோஸோட நேமு, இப்போ ஹாரி பாட்டர்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த உள்ள கேரக்டர்ஸோட நேமு, அது மட்டும் இல்லாமல் நம்பர்ஸ் காம்பினேஷன்ஸ், இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். இதெல்லாம் தாண்டி ஆல்ரெடி ப்ரீச் ஆயிருக்கும்ல, அந்த பாஸ்வேர்ட்ஸுமே இருக்கும். ஆல்ரெடி ப்ரீச் ஆயிருச்சு அப்படின்னா, இப்போ ஒரு ஆஃபீஸ் இருக்கு, அந்த ஆஃபீஸில் உள்ள எல்லா பர்சன்ஸோடைய பாஸ்வேர்டையுமே ஹேக் பண்ணியிருப்பாங்க. ஹேக் பண்ணி டார்க் வெப்லையோ எதுலையோ விட்டுருப்பாங்க. அந்த பாஸ்வேர்ட்ஸ் எல்லாமே எடுத்து வச்சு அது ஒரு லிஸ்ட்டாக கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இப்போ அந்த லிஸ்ட்ல பார்க்கும் போதே நம்ம யூஸ் பண்ற பாஸ்வேர்ட்ஸ் எல்லாமே இருக்கும். மோஸ்ட்லி இந்த ஐடி கம்பெனிஸ் எல்லாமே அட்மின், ரூட்டு, டெக்கு அந்த மாதிரி பாஸ்வேர்ட் தான் போட்டு வச்சிருப்பாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணும்போது ஈஸியாக ஹேக் பண்ணிடலாம். இன்னும் ஒரு சிலர்லாம் அறிவாளித்தனமா பாஸ்வேர்டு வைக்கிறேன்னு சொல்லி பாஸ்வேர்டு அப்படின்னு பாஸ்வேர்ட்லாம் வச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நீங்களும் வச்சிருந்தீங்க அப்படின்னா தயவு செய்து கொஞ்சம் கிரிட்டிக்கலாக மாத்திடுங்க. இது சிம்பிள் brute force அட்டாக்கோட கம்பேர் பண்ணும்போது ஈஸியாக நம்மளோட டிவைசஸை கிராக் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட். ஸோ இதுதான் டிக்ஷனரி அட்டாக். அடுத்து டைப் 3 ஹைபிரிட் அட்டாக். ஹைபிரிட் அட்டாக்ல சிம்பிள் brute force அட்டாக்கையும் டிக்ஷனரி அட்டாக்கையும் கம்பைன் பண்ணி பண்ற அட்டாக் பேர் தான் ஹைபிரிட் அட்டாக். ஓகே, இப்போ இன்னும் புரியுற மாதிரி சொல்றேன். டிக்ஷனரி அட்டாக்ல என்ன பண்ணுவாங்க, ஒரு லிஸ்ட் வச்சிருப்பாங்க.
அந்த லிஸ்ட்ல இருக்கிற பாஸ்வேர்டை வச்சு மட்டுமே நம்மளோட டிவைஸ்ல உள்ள பாஸ்வேர்டை கிராக் பண்ணுவாங்க. அடுத்து சிம்பிள் ரூட் ஃபோர்ஸ் அட்டாக்ல என்ன பண்ணுவாங்க, இருக்கிற லெட்டர்ஸ் நம்பர்ஸ் எல்லாத்தையுமே மொத்தமா கம்பைன் பண்ணி மாத்தி மாத்தி போட்டு நம்மளோட பாஸ்வேர்டை கிராக் பண்ணுவாங்க. இந்த 2 அட்டாக்கையும் சேர்த்து ட்ரை பண்ணி நம்ம பாஸ்வேர்டை கிராக் பண்றதுக்கு பேரு தான் ஹைபிரிட் அட்டாக். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ் தரேன், உங்களுக்கு தெளிவா புரியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களோட பாஸ்வேர்ட் ஹலோ வேர்ல்ட் அட் 123 அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஹலோ வேர்ல்ட் அட் 123. ஆனா அந்த ஹேக்கர் ஒரு லிஸ்ட் வச்சிருப்பான்னு சொன்னேன்ல, அந்த லிஸ்ட்ல ஹலோ வேர்ல்ட் 123 அப்படின்னு மட்டும்தான் இருக்கு. அந்த அட் அப்படின்ற சிம்பிள் இல்லை. ஸோ அந்த லிஸ்ட்ல உள்ளவனிக்கு ஹலோ வேர்ல்ட் 123 அப்படின்னு ட்ரை பண்ணும்போது அந்த காம்பினேஷன்ஸ்ல நம்மளோட பாஸ்வேர்ட் கிராக் ஆகாது, அதாவது கண்டுபிடிக்க முடியாது. பட் இப்போ இந்த சிம்பிள் ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக்ல என்ன பண்ணுவான், நம்பர் சிம்பிள் லெட்டர் எல்லாத்தையும் மாத்தி மாத்தி போட்டு ட்ரை பண்ணுவான் இல்லையா, அதே மாதிரி ஹலோ வேர்ல்ட் 123யோட கம்பைன் பண்ணும்போது ஏதோ ஒரு இடத்துல அந்த அட் அப்படின்ற சிம்பிள் கரெக்டான இடத்துக்கு வந்துடும். அதாவது நம்ம பாஸ்வேர்ட் எப்படி போட்டிருக்கோமோ அதே மாதிரி கரெக்டான இடத்துக்கு வந்துடும். அப்படி வரும்போது நம்மளோட பாஸ்வேர்ட் ஈஸியா கிராக் ஆயிரும். இது கொஞ்சம் கஷ்டம் தான். இது டிக்ஷனரி அட்டாக்கோட கம்பேர் பண்ணும்போது, பட் சிம்பிள் ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக்கோட கம்பேர் பண்ணும்போது இது ஒரு ஈஸியான மெத்தட். ஸோ இதுதான் ஹைபிரிட் அட்டாக். அடுத்து டைப் 4 கிரெடென்ஷியல் ஸ்டஃபிங். இந்த அட்டாக்ல உங்களோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் ஆல்ரெடி அந்த அட்டாக்கர்கிட்ட இருக்கும். அந்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை வச்சு வேற ஏதாவது சைட்டோ வேற ஏதாவது ஆப்போ இல்லை வேற உங்களோட டிவைசஸ்க்கு நீங்க அதே பாஸ்வேர்ட் போட்டிருந்தீங்கன்னா அதை ஹேக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இதுதான் கிரெடென்ஷியல் ஸ்டஃபிங். அது எப்படி அவங்களுக்கு போயிருக்கும் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஒரு 5-6 பேரோட பாஸ்வேர்ட் அண்ட் யூசர் நேமை ஹேக் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கலாம். அதை ஹேக் பண்ணி அந்த ஹேக்கர் ஏதோ ஒரு டார்க் வெப்லையோ இல்லை வெளியே ஏதோ ஒரு இடத்துல லீக் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த லீக் பண்ண பாஸ்வேர்ட் அண்ட் யூசர் நேம் ரெண்டுமே கரெக்டு தானே, யூசர் நேமும் கரெக்டு பாஸ்வேர்டும் கரெக்டு. ஸோ அது ரெண்டையுமே வச்சு அதே யூசர் வேற ஏதாவது ஒரு அக்கௌண்ட்ல யூஸ் பண்ணியிருக்காங்களான்னு செக் பண்ணுவாங்க. நீங்களே சொல்லுங்களேன், எத்தனை பேர் ஆஃபீஸ் சிஸ்டம்க்கு யூஸ் பண்ற யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு அல்லது வெறும் பாஸ்வேர்டை மட்டுமாச்சும் நீங்க வேற வேற அக்கௌண்ட்ல யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. அப்படி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஹேக்கருக்கு உங்களோட டிவைசஸை ஹேக் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ இப்படி ஹேக் பண்றதுக்கு பேரு தான் கிரெடென்ஷியல் ஸ்டஃபிங். அடுத்து லாஸ்டா டைப் 5 ரிவர்ஸ் ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக். பொதுவா எல்லா அட்டாக்லயுமே யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை கிராக் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா வெறும் பாஸ்வேர்டை மட்டும் ஹேக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. பட் இதுல அப்படியே ரிவர்ஸா ட்ரை பண்ணுவாங்க. அவங்க கிட்ட கரெக்டான பாஸ்வேர்ட் இருக்கும், பட் எந்த யூசர் நேம்க்கு அப்படின்னு தெரியாது. ஸோ அந்த கரெக்டான பாஸ்வேர்டை வச்சுக்கிட்டு யூசர் நேம்க்கு அப்படின்னு ஒரு லிஸ்ட் இருக்கும். அந்த லிஸ்ட்ல உள்ள யூசர் நேமை ஒன்னா போட்டு பார்த்து அந்த ஹேக்கர் கிட்ட இருக்கிற பாஸ்வேர்ட் எந்த யூசர் நேம்க்கு அப்படின்னு கிராக் பண்றது தான் ரிவர்ஸ் ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்துடலாமா? இப்போ அந்த ஹேக்கர் கிட்ட இருக்கிற கரெக்டான பாஸ்வேர்ட் ஹலோ அட் 123 அப்படின்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி அந்த ஹேக்கர் கிட்ட ஒரு யூசர் நேம்க்கான லிஸ்ட்டும் இருக்குன்னு சொன்னேன்ல, அந்த யூசர் நேம் லிஸ்ட்ல ஜான் அட்மின் டெக் அப்படின்னு ஒரு நிறைய லிஸ்ட் இருக்கு. இப்போ இந்த பாஸ்வேர்டை போட்டுட்டு அந்த யூசர் நேமையும் ஒன்னா செக் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஜான், அப்புறம் அட்மின், அந்த மாதிரி ஒவ்வொன்னா செக் பண்ணி எந்த யூசர் நேமோட அந்த பாஸ்வேர்ட் கரெக்டா மேட்ச் ஆகுதோ அப்போ நம்மளுடைய டிவைஸை அவங்க கிராக் பண்ணிடுவாங்க. இதுதான் ரிவர்ஸ் ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக். சரி, இப்போ எப்படியெல்லாம் நம்ம பாஸ்வேர்டை அட்டாக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியாச்சு. அதுல இருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஏதாவது வழி இருக்கா, ப்ரொடெக்ட் பண்ண முடியுமா அப்படின்னா இருக்கு. ஸோ இப்போ நான் சொல்ல போற ஸ்டெப்ஸை கரெக்டா ஃபாலோ பண்ணா இந்த மாதிரி அட்டாக்ஸ்ல இருந்து நம்மள ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ எப்படிலாம் நம்மளை ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம்னு பார்ப்போமா? ஸோ ஹவு டு ப்ரிவென்ட் ஃப்ரம் ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக். ஃபர்ஸ்ட் மெத்தட், யூஸ் ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட். அதாவது ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்ட் அப்படின்னா நீங்க யூஸ் பண்ற பாஸ்வேர்ட் 12ல இருந்து 16 கேரக்டர் வரை இருக்கணும். அந்த 16 கேரக்டர்லயும் வெறும் லெட்டர் மட்டும் யூஸ் பண்ணாம நம்பர் சிம்பிள் அப்படின்னு காம்பினேஷனோட நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களோட பாஸ்வேர்டை கிராக் பண்றதுல இருந்து கொஞ்சம் தள்ளி வைக்கலாம். ஏன்னா 16 கேரக்டர் இருக்கும்போது பாஸ்வேர்டை கிராக் பண்றது ரொம்ப கஷ்டம். ஏன் கஷ்டம் அப்படின்னு சொல்றேன்னா இதை பாருங்களேன். இது வந்து பாஸ்வேர்ட் கிராக்கிங் மெத்தட். இப்படிதான் பாஸ்வேர்டை கிராக் பண்ணுவாங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2 கேரக்டர் தான் உங்களோட பாஸ்வேர்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். அதை வச்சு சொல்றேன். இப்போ உங்களோட பாஸ்வேர்ட் 2 கேரக்டர் போட்டிருக்கீங்க. அந்த 2 கேரக்டர்ல ஃபர்ஸ்ட் கேரக்டர் வந்து
அப்பர் கேஸா இருக்கலாம், இல்ல லோவர் கேஸ் லெட்டரா இருக்கலாம், இல்லன்னா நம்பரா இருக்கலாம், இல்லன்னா சிம்பிளா இருக்கலாம். ஸோ இப்ப நம்ம சிம்பிள மட்டும் விட்டுட்டு இந்த 3யும் எடுத்துக்கலாம். ஒண்ணு அப்பர் கேஸ் லெட்டர், லோவர் கேஸ் லெட்டர், இன்னொன்னு நம்பர். ஸோ இது 3யும் ஃபர்ஸ்ட் லெட்டர்ல போட்டிருக்கீங்க. ஓகேவா? ஸோ இப்போ அப்பர் கேஸ் லெட்டர் 26, லோவர் கேஸ் லெட்டரும் 26, நம்பர் 10. இது 3யும் கூட்டுனா 62 லெட்டர். மொத்தமா இதுல 62 லெட்டருக்குள்ள தான் போட்டிருப்பீங்க எப்படியும். அடுத்து செகண்ட் கேரக்டர். இந்த செகண்ட் கேரக்டருமே அதே மாதிரி. அப்பர் கேஸ் லெட்டர், லோவர் கேஸ் லெட்டர், நம்பர். இது 3யும் கூட்டினாலும் 62. ஓகேவா? இப்ப இந்த 62யும் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 3844 3844 தான் வரும். இப்ப இத ஏன் நான் சொன்னேன்னா, இந்த 3844 தடவ நீங்க போட்டிருக்கிற 2 கேரக்டரையுமே மாத்தி மாத்தி போட்டா, நீங்க பாஸ்வேர்டா யூஸ் பண்ணியிருக்கிற அந்த 2 கேரக்டர் பாஸ்வேர்ட ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ உங்க பாஸ்வேர்ட கண்டுபிடிக்கிறதுக்கு இத்தனை தடவ நம்ம அந்த லெட்டர், சிம்பிள்ஸ மாத்தி மாத்தி போட்டாலே போதும். ஸோ இத கண்டுபிடிக்க எவ்வளோ நேரம் ஆகும்னு நினைக்கிறீங்க? இந்த 3000 தடவ உள்ளத கண்டுபிடிக்கிறதுக்கு சாஃப்ட்வேர் தான் எப்படி கண்டுபிடிக்க போகுது? ஒரு 10லருந்து 15 நிமிஷத்துக்குள்ளேயே கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? அதனால தான் உங்களோட பாஸ்வேர்ட 12லருந்து 16 கேரக்டர் வரையும் போடுங்க. சிம்பிள், நம்பர், லெட்டர் எல்லாமே மிக்ஸ் பண்ணி போடுங்க அப்படின்னு சொன்னது. அடுத்த செகண்ட் மெத்தட் அக்கவுண்ட் லாக் அவுட் பாலிசிஸ். அக்கவுண்ட் லாக் அவுட் பாலிசி அப்படின்றது நம்ம ஃபோன்லயே எடுக்கிற ஒரு மெத்தட். இப்போ நம்ம ஃபோன்ல பாஸ்வேர்ட் போடும்போது ஒரு 5 தடவ தப்பா போட்டோம் அப்படின்னா, 6வது தடவ போடும்போது ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் தான் போட முடியும் அப்படின்னு இருக்கும் இல்லையா? அப்படி இருக்கிறது பேர் தான் அக்கவுண்ட் லாக் அவுட் பாலிசிஸ். இதனால என்ன யூஸ் அப்படின்னா, இப்போ வந்து ஹேக்கர் எல்லாமே ஆட்டோமேட்டட் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி தான் பாஸ்வேர்ட கிராக் பண்றாங்க. அந்த சாஃப்ட்வேர் என்ன பண்ணும்? கொஞ்சம் கூட பிரேக்கே விடாம தொடர்ந்து இப்போ ரிப்பீட்டடான பாஸ்வேர்ட் காம்பினேஷன்ஸ ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்படி பண்றம்போது, இந்த மாரி விஷயம் இருக்கும்போது, ஒரு 5 தடவ ட்ரை பண்ணினதுக்கப்புறம் 6வது தடவ பண்ணணும்னா, ஒரு 30 செகண்ட்ஸ் ஆகுன்றப்போ, கொஞ்சம் டைம் எடுக்கும் நம்மளோட பாஸ்வேர்ட கிராக் பண்றதுக்கு. ஸோ இதுவும் ஒரு மெத்தட். இது வந்து எல்லாரோட ஃபோன்லயுமே பில்ட் இன்னாவே இருக்கும். நம்மளோட சிஸ்டம்ல வேணா ஆன் பண்ணிக்கலாம். 3 மெத்தட் 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன். தயவுசெய்து இந்த 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன எல்லா ஃபோன்லயும் யூஸ் பண்ணுங்க. 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் அப்படின்றது, நம்ம எப்பயுமே நம்மளோட ஃபோனுக்கு பாஸ்வேர்ட் போட்டு தான் வச்சிருப்போம். அந்த பாஸ்வேர்ட கிராக் பண்ணாலும், நம்ம ஃபோனுக்கு ஒரு கோடு வரும். அந்த கோட என்டர் பண்ணா மட்டும் தான் நம்ம ஃபோன் அன்லாக் ஆகும். அப்படின்ற மாதிரியான ஒரு மெத்தட யூஸ் பண்ணோம் அப்படின்னா, அவன் பாஸ்வேர்டையே கிராக் பண்ணாலும் நம்மளோட கோட் இல்லாம அவனால நம்ம ஃபோன ஹேக் பண்ண முடியாது. ஸோ இதுதான் 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் மெத்தட். அடுத்து 4த் மெத்தட் மானிட்டரிங் அண்ட் அலர்ட். மானிட்டரிங் அண்ட் அலர்ட் அப்படின்ற மெத்தட் வந்து நம்ம பண்ண முடியாது. பட் இதெல்லாமே ஒரு ஆஃபீஸ்ல பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். பட் இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மானிட்டரிங் அண்ட் அலர்ட்னா, ஆஃபீஸ்ல நடக்கிற எல்லாமே லாகா ஸ்டோர் ஆகும். அதாவது ஒரு சிஸ்டம்ல நடக்கிற எல்லாமே லாகா அந்த சிஸ்டம்லயே ஸ்டோர் ஆகும். லாக் அப்படின்னா ஒண்ணும் இல்ல. நீங்க லேப்டாப்ப லாகின் பண்றீங்க, இல்ல ஆஃப் பண்றீங்க அப்படின்னா, அது எல்லாமே ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகியிருக்கும். அதுதான் நம்ம லாக் அப்படின்னு சொல்லுவோம். அந்த லாக் எல்லாத்தையுமே ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஒரு பெர்சன் அசைன் பண்ணியிருப்பாங்க. அந்த பெர்சன் எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணுவாங்க. என்னலாம் நடந்திருக்கு இந்த சிஸ்டம்ல அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. சப்போஸ் அந்த பெர்சனுக்கு அந்த சிஸ்டம்ல ஏதோ மலிஷியஸா நடந்திருக்கு, இல்ல ஏதோ தப்பா இருக்கிற மாரி இருக்கு அப்படின்னு தோணுச்சுன்னா, அத அவங்க ரிப்போர்ட் பண்ணுவாங்க. இதுக்கு தனியா ஜாபே இருக்கு. ஏன்னா பெரிய பெரிய கம்பெனிலலாம் அவங்க உட்காந்து மானிட்டர் பண்ணிட்டு இருக்க முடியாது இல்லையா? ஸோ அந்த கம்பெனி இன்னொரு ஒரு செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ற கம்பெனிக்கு அவங்களுடைய லாக் எல்லாத்தையும் குடுத்துருவாங்க. இல்ல அதாவது எல்லா சிஸ்டம்ல நடக்கிற எல்லாமே இன்னொரு கம்பெனிக்கு போகும். அவங்க அது எல்லாத்தையும் பார்த்து இந்த மாரி நடந்திருக்கு. இதெல்லாம் மானிட்டர் இதெல்லாம் பாருங்க. இத செக் பண்ணுங்க. இது நீங்க தான் பண்ணீங்களா? அப்படின்ற மாரி மெயில் அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க. இத செக் பண்றது மூலியமா அந்த சிஸ்டம் செக்யூரா இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் மானிட்டரிங் அண்ட் அலர்ட். ஸோ மானிட்டர் பண்ணி அவங்களுக்கு அலர்ட் அனுப்புறது. மெத்தட் 5 கேப்சா சேலஞ்ச். கேப்சா சேலஞ்ச் நீங்க பார்த்திருப்பீங்க. பட் எதுக்குடா இந்த கேப்சாவெல்லாம் எனக்கு பண்ண சொல்றீங்க அப்படின்னு நம்ம யோசிச்சிருப்போம். பட் எனக்கே இப்பதான் புரிஞ்சுது. கேப்சா சேலஞ்ச் நம்ம வந்து ஒரு வெப்சைட் யூஸ் பண்ணும்போது மோஸ்ட்லி கிரிட்டிக்கலா பாஸ்வேர்ட் யூஸ் பண்ண வேண்டியது நம்மளோட பொறுப்பு. பட் அதையும் மீறி அந்த வெப்சைட்ல இருந்து ஒரு செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்றாங்கன்னா அது இதுதான். ஸோ என்னன்னா பாஸ்வேர்டை ஹேக்கரால ஒரு ஏஐ டூல் யூஸ் பண்ணி கிராக் பண்ண முடியும். பட் இந்த கேப்சாலாம் குடுக்குறாங்க இல்லையா? பஸ்ஸ செலக்ட் பண்ணுங்க, கார செலக்ட் பண்ணுங்க. அந்த 3 காரு, 3 படிக்கட்டு இதெல்லாம் செலக்ட் பண்ண சொல்லி குடுப்பாங்க. இதெல்லாம் அந்த ஏஐயால பண்ண முடியாது. என்னதான் பாஸ்வேர்ட் போட்டு அந்த வெப்சைட்ட ஹேக் பண்ணாலும், இந்த கேப்சா செலக்ட் பண்ணா மட்டும் தான் நம்மள லாகின் பண்ண விடும். ஸோ இப்படி பண்றது மூலியமா பாஸ்வேர்டே கிராக் பண்ணாலும் அந்த வெப்சைட்ட அவங்களால ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு தான் இந்த கேப்சா சேலஞ்ச்.
அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், கடைசியா இதுவும் ரொம்ப முக்கியம். அது என்னன்னா, எஜுகேட் யூசர். உங்களுக்கு இப்ப தெரிஞ்சிருக்கும் என்னலாம் நடக்கும், எப்படிலாம் கிராக் பண்ணுவாங்க அப்படின்னு. பட் உங்க கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கோ, இல்ல ஸ்டூடண்ட்ஸுக்கோ, இல்ல சின்ன பிள்ளைங்களுக்கோ தெரிஞ்சிருக்காது. அது அது மட்டும் இல்லாம முக்கியமா நீங்க ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் இருக்கு. ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்ட்லாம் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு உங்க கூட இருக்கிறவங்களுக்கு சொல்லுங்க. அண்ட் இன்னும் சொல்லப்போனா உங்களோட பாஸ்வேர்ட்ஸ ஒரு 3 மாசத்துக்கு ஒரு தடவையோ, இல்ல 2 மாசத்துக்கு ஒரு தடவையோ மாத்திக்கிட்டே இருங்க. ஒரே பாஸ்வேர்ட்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, உங்க பக்கத்துல உள்ளவங்கலாம் மனப்பாடமே பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ அடிக்கடி மாத்திக்கிட்டே இருங்க. ஓகேவா? மாத்திக்கிட்டே இருக்கிறது மட்டும் இல்லாம மறந்துடாம ஒரு நோட்லயே இதுலயே எழுதி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு அந்த பாஸ்வேர்ட் மறக்காம இருக்கும். சரி, இப்போ ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக்கோட சீரியஸ்னஸ் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். கரெக்ட்டா பாஸ்வேர்ட் யூஸ் பண்ணோம்னா, அதுலருந்து பிரிவென்ட் பண்ண முடியும் அப்படின்னும் தெரிஞ்சிருக்கும் இல்லையா? இப்ப நான் சொன்ன விஷயம் எல்லாமே நான் உங்களுக்கு புரியிற மாரி சொன்னேன். கரெக்ட்டா தான் சொன்னேன் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா, யூஸ்ஃபுல் அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு, நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அண்ட் இதுவரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணி, என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்க பண்ணலன்னா இப்ப பண்ணிக்கோங்க. அண்ட் இப்ப சொன்ன எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃப்பா வேணும் அப்படின்னா, கமெண்ட் பண்ணுங்க. நான் டெலகிராம் குரூப்ல நான் பிடிஎஃப் கிரியேட் பண்ணி போட்டுறேன். டெலகிராம் குரூப்போட லிங்க்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இதே மாரி நெறைய சைபர் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாமே நம்ம ஆல்ரெடி சேனல்ல போட்டிருக்கோம். அதோட வீடியோஸுமே டெலகிராம் குரூப்ல இருக்கும். அப்படி இல்லன்னா டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா லிங்க்குமே குடுத்துருக்கேன். மறக்காம போய் பாருங்க. அடுத்து ஃபிஷிங் அப்படின்னு ஒரு டாபிக் வரும். ஸோ அந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்க்ரீன்ல 2 வீடியோ தெரியுது இல்லையா? இதுல உங்களுக்கு எந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு தோணுதோ, அத போய் மறக்காம பாருங்க. ஓகே. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.